ஒரு டைம் சுவாமி விவேகானந்தர் லண்டன் மாநகருக்கு சென்றிருந்தாராம். அங்க அவரோட நண்பர் ஒருவரோட பண்ணை வீட்டுல தங்கியிருக்காரு. அந்த பண்ணை வீடு மிகப்பெரிய நிலப்பரப்புல இருந்திருக்கு. இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இருந்திருக்கு. அங்க நிறைய மாடுகள் வளர்த்தாங்க. ஒரு நாள் மாலை வேளையில மைதானத்துல விவேகானந்தர் நடந்து போயிருக்காரு. அவரோட நண்பரும் நண்பரோட மனைவியும் நடந்து போயிருக்காங்க. அப்போது சற்று எதிர்பாராத விதமாக ஒரு மாடு அவங்கள நோக்கி சீரிப்பாய வந்திருக்கு. அதன் மூர்க்கத்தனமான ஓட்டத்தை பார்த்து பயந்து போன நண்பரோட மனைவி அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. நண்பர் மனைவியை தூக்க முயன்றாரு. அப்போது மாடு அவர்கள் நெருங்கிருச்சு. நண்பருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. இன்னும் சில நொடிகள் அங்கு இருந்தோம்னா மாட்டோட கொம்புகளுக்கு இரையாக நேரிடும் என்பதை உணர்ந்த நண்பர் தன்னோட உயிரை காப்பாத்திக் கொள்றதுக்காக எழுந்து வேறு திசையில ஓடிருக்காரு. ஆனா விவேகானந்தர் அப்படி இப்படி அசையாம ஆணி அடித்தால் போல அதே இடத்துல நின்றுருக்காரு. பாய்ந்து வந்த மாடு கீழே விழுந்து கிடந்த நண்பரோட மனைவியையும் விவேகானந்தரையும் விட்டுட்டு ஓடிக்கொண்டிருந்த நண்பரை துரத்துது. அதிர்ஷ்டவசமா ஒரு கட்டத்துக்குள்ள புகுந்து தப்பிடுறாரு நண்பர். அதன் பிறகே பண்ணை ஊழியர்கள் ஓடி வந்து மாட்டை பிடிச்சு கட்டிடுறாங்க. விவேகானந்தர் அதன் பிறகு அந்த இடத்தை விட்டு அசைகிறாரு. அங்கு வந்த நண்பருக்கோ ஒரே வியப்பு. அப்போ நண்பரின் மனைவியும் மயக்கம் தெளிந்து எழுந்தாங்க. சிறிது கூட பயமே இல்லாம அந்த ஆபத்தான நேரத்திலையும் ஒரே இடத்துல உறுதியா உங்களால எப்படி நிற்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்கிறாரு. அதை கேட்டு மெல்ல புன்னகைத்த விவேகானந்தர், நான் வித்தியாசமாக எதையும் செய்யவில்லை, வருவது வரட்டும் சமாளிப்போம் என்று ஒருவித மன உறுதியுடன் நின்று விட்டேன். ஓடுபவரை கண்டால் துரத்திச் செல்வது மிருகங்களுக்கு உரிய குணம். அதனால்தான் மாடு என்னை விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருக்கும் உங்களை துரத்தியது என்று முடித்தார். உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் கூட அதை கண்டு பயந்து ஓடாம வருவது வரட்டும் என மன உறுதி பெற்றிருந்த சுவாமி விவேகானந்தரை பார்த்து பெரிதும் வியந்தார் நண்பர். வருவது வரட்டும் என சமாளிப்போம்.